சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் இன்று 4வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகின்றனர். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 15 முதல் 31ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டதாக கட்சித் தலைமை அறிவித்திருந்தது. விருப்ப மனு அளித்தவர்களுடன் நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 4வது நாளாக இன்று காலை திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தென் சென்னை, மத்திய சென்னை பகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு செய்துள்ளவர்களிடம் இபிஎஸ் நேர்காணல் நடத்தி வருகிறார். இன்று மாலை நடைபெறும் நேர்காணலில் புதுச்சேரி, கேரளா, தென் சென்னை, புறநகர், வடசென்னை மாவட்டங்களிலிருந்து மனு தாக்கல் செய்தவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது.